மலேசியாவின் விவசாய துறையை வலுப்படுத்தவும் நீண்டகால உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் ஒரு புதிய விரிவான கொள்கையை அரசாங்கம் இறுதி செய்து வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இந்த கொள்கை உணவு உற்பத்தியை மிகவும் திறமையானதாகவும் நிலையானதாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் ஆக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் பிராந்திய உணவுத்தன்மை மற்றும் ஆரோக்கியமான ஊட்டச்சத்தை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இதனிடையே தேசிய உணவு பாதுகாப்பு கொள்கை குறித்த அமைச்சரவை குழு கூட்டத்திற்கு பிறகு பேசிய அன்வார், அமைச்சுகளுக்கிடையேயான நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து ஆளுமையை மேம்படுத்த சில குறிப்பிட்ட சட்டங்களை இந்த கொள்கை அறிமுகப்படுத்தும் என்று விளக்கமளித்தார். அது மட்டுமின்றி இந்த நடவடிக்கை 13வது மலேசிய திட்டத்துடன் இணங்குவதாகவும் அதிகரித்து வரும் உலகளாவிய உணவு சவால்களுக்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முன்னேற்பாடுகளை இது குறிக்கிறது என்றும் அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.